ஹாய். இப்போ உலகம் பூராமே ரொம்ப பிரபலமாக பேசுபொருளாக இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா கம்பெனியும் அதான் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் ஏஐ ரிலேட்டடான ப்ராடக்ட் உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஏஐ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பேசும்போதே ரொம்ப பிரபலமாக இப்போ வேர்ல்டில் இருக்குது ChatGPT தான். ஸோ ChatGPT தான் மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அது கூடவே அது காம்படிட்டராக கோபைலட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்குது. இதை உருவாக்குனது மைக்ரோசாஃப்ட் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் இந்த கோபைலட் அப்படிங்கிற ப்ராடக்ட் உருவாக்குனாங்க. அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதுவுமே சிமிலர் டு ChatGPT மாதிரி தான். பட் இது இன்னும் ரொம்ப யூசர் ஃப்ரீயாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நாளாகவே நானும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது கோபைலட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ லைக் டு சே இட் இஸ் யூசர் ஃப்ரீ ப்ராடக்ட். சேம் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, மற்றபடி இந்த எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் உருவாக்குன ஒரு ப்ராடக்ட்டு. அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட்டு. இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, யூசர்ஸ்க்கு, அதாவது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட வேலைகளை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இதோட மெயின் நோக்கமே. முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸல் ஷீட்டில் நிறைய டேட்டா வச்சுருப்பாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எக்ஸல் ஷீட்டை வச்சுட்டு, ஸோ எக்ஸல் ஷீட்டில் நிறைய டேட்டா இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம எப்படி இன்ஃபரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜாப், அந்த இன்ஃபரன்ஸ் எடுக்கிறதுன்றது. ஸோ நம்ம இந்த கோபைலட் யூஸ் பண்ணும்போது, இந்த கோபைலட்டில் நம்ம இந்த எக்ஸல் ஃபைலை ஃபீட் பண்ணும்போது, இந்த கோபைலட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணி நமக்கு இன்ஃபரன்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் நமக்கு பண்ணலாம். இன்னொன்று, பவர் பாயிண்ட்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு டேட்டா மட்டும் நம்ம ஃபீட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணி அதுவாகவே நமக்கு கொடுத்துரும். அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ட்ரெண்ட் லைனு, பார் கிராஃபு, பை சார்ட்டு, பெரட்டோ எல்லாமே அதுவாகவே போட்டு கொடுத்துரும். வித் இன்ஃபரன்ஸோடு நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளிஃபைடு ஜாப்லாம் இதை பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணணும், நமக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு நம்ம எப்படி நம்ம எந்த லெவலில், அதாவது ஒரு 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 டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது லெட்டருக்கு டைப் பண்ணணும், இல்லை மெயில் ஏதாவது அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ரஃபாக எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ம அதில் என்ட்ரி பண்ணாலே போதும். என்ட்ரி பண்ணிவிட்டு எனக்கு நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பணும், எனக்கு கொஞ்சம் இந்த ஃபார்மெட்டை எனக்கு பண்ணி கொடுன்னு சொன்னோம் அப்படின்னா, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக மெயில் டைப் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபைடு ஜாப் இது பண்ணி கொடுக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்குமே இது நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம இந்த கோபைலட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு மேக்ஸு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மேக்ஸ் சப்ஜெக்டில் ஏதோ ஒரு டாபிக் புரியலை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதுவே சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக நாம் புரிஞ்சுக்கிற அளவு சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துரும். இந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் இதிலேருந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதாவது இருந்தாலும், ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன ஃபார்மெட்டில் பண்ணணும், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே இதுவே பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நம்ம அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான ஈஸி ஜாப் இது மூலம் நம்மளால் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு, மற்ற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, ஸோ இதெல்லாமே நம்ம இதன் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரியான ஈஸி வேலையெல்லாம் நம்ம இது மூலம் பண்ணிக்கிற முடியுது. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வராங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்மில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வராங்க. அதன் மூலியம் நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
ஸோ அதுக்கெல்லாமே இந்த கோபைலட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, அதாவது வியூவர்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம அது மூலம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ பிளாக் ரைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு புதுசு புதுசாக என்ன சொல்கிறது, ஒரு கண்டென்ட்டெல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்துட்டு விஷுவல்ஸ், அதாவது ஏஐ ரிலேட்டடான விஷுவல்ஸு, இமேஜஸ் எல்லாமே இதுவே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாதவங்க புதுசாக இந்த யூடியூப்குள்ளே வரவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஸோ எப்படி நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடணும், அதுக்கு என்னென்ன ஏதாவது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் வந்துட்டு இது மூலம் நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்கிற முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிஸ் இந்த அதாவது இந்த இசையமைப்பாளர்கள் இருக்கிறா பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதை எழுதுகிறவங்க, அந்த போயம் எழுதுகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ வேலை செய்கிற இந்த கோபைலட் வந்துட்டு பாதுகாப்பானதா அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டு எல்லாருக்குமே வரும். ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் நம்மளோட பர்சனல் டேட்டாலாம் உள்ளே வந்துட்டு ஃபீட் பண்ணுற சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு பிரேக் ஆகிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க, என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பாதுகாப்பானது தான், இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வயலன்ஸு இது மூலம் எதுவும் வரது கிடையாது. மற்றபடி இல்லீகல் ஆக்டிவிட்டி எதுவுமே இதில் வந்து நடக்காது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பான ப்ராடக்டாக தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ பாதுகாப்பு விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறது கிடையாது மைக்ரோசாஃப்ட்டு. இன்னொன்று வந்துட்டு அந்த தனியுரிமை சுதந்திரம் சொல்ல பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம யூசர்ஸ், அதாவது நம்ம யாரெல்லாம் அந்த கோபைலட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க டேட்டாவை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பாதுகாப்பாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு எதிர்காலம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் கோபைலட் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. எதிர்காலத்தில் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் வந்துட்டு ஏஐ வந்துட்டு அந்த கோபைலட் வந்துட்டு ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த கோபைலட் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன்றது ஃபண்டமெண்டல், எல்லாருக்கும் குளோபல் லெவலில் எஜுகேஷன்றது ரொம்ப ஃபண்டமெண்டல். ஸோ அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு கோபைலட் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவு வந்துட்டு எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த கோபைலட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளோட வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்பு எஜுகேஷனல் ஃபீல்ட்லேயே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட படைப்பாற்றல் இதையுமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐன்றது மைக்ரோசாஃப்ட் உருவாக்கிய ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையான ப்ராடக்ட்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் பல துறைகளில் வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையான விஷயம். ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த கோபைலட் எப்படி மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ளே பண்ணுதுன்றதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.